அங்க மக்கள் இன்னைக்கு வீடியோல பிரியாணி கத்திரிக்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரோடு சைடுல கடை வச்சிருக்கிறவங்க கேட்டு இருந்தாங்க, அதனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா பண்ணிருக்கேன். மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, வறுத்த எள்ளு, ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவன தேங்காய் போட்டு நல்லா தண்ணி ஊத்தி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. கடாயில 50 ml சன்ஃபிளவர் ஆயில், 50 ml நல்லெண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சமா கடுகு போட்டு தாளிச்சிடுங்க. கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். நான் எடுத்திருக்க வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும். இது கூடவே 3 கொத்து கருவேப்பிலை போட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். இந்த பிரியாணி கத்திரிக்காவை அவசரத்துல பண்ணதால இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. இப்ப இது கூடவே தக்காளியும் போட்டுருவோம். வெங்காயம் எடுத்து அதே அளவுக்கு தக்காளி போட்டு நல்லா குழைய வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம கத்திரிக்காவை 4 கட் பண்ணி வச்சிருக்கோம். 1 கிலோ அளவுக்கு அதை இதுல போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனி மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா பச்சை வாசனை போகட்டும். இது கூடவே கத்திரிக்காய் தொக்குக்கு தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்திங்க, ரொம்ப தண்ணி ஊத்த வேணாம். கத்திரிக்காவை நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சிருக்கேன், அதே இதுல ஊத்தி நல்லா வேக வச்சிருவோம். கத்திரிக்காய் நல்லா 3/4 அளவுக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல அரைச்சி வச்சிருக்க அந்த அரவை ஊத்தெல்லாம் சின்ன துண்டு வெள்ளத்தையும் போட்டுருவோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு லோ ஃபிளேம்ல 5 நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது 30 பேர் சாப்பிடுற அளவுக்கு பண்ணிருக்கேன். 4-5 பேர் சாப்பிடுற மாதிரி கம்மியான அளவுல வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. அப்கமிங் வீடியோஸ்ல வந்து வீடியோ போட்டுடுற மக்களே.